அபிராமி. இவ்வளவு சொல்லியும் சொரணியே இல்லாம ஏன்டி இன்னும் இங்கே நிக்கிற? மறுவாதியா ஓடி போயிடு, இல்ல கழுத்தை நசுக்கி நானே கொண்டு போட்டுருவேன். வீட்டு வாசல்ல நின்னு இன்னும் அபிநயம் பூசினுகிற? பேசினா மகாராணி வாயில இருந்து மூத்து கொட்டிடுமா? எதே பேச வரலையா? தம்மா தூண்டு எழுந்துக்குன்னு இந்த வெல்டிங் வள்ளி கண்டுகிட்டியா? நீ ஆக்டி குடுக்குற பத்தியா? நீ ஆக்டி குத்தா அப்படியே மயங்கி போய் உன்னை வீட்டுக்குள்ள செத்துப்படா. அதெல்லாம் கிடையாது, மரியாதை கிளம்பு. ஒசக்காவும் புக்கும் உள்ளக்குதா வேணுமா? சரி தார, நீ இங்கே நில்ல, உள்ளலாம் வந்துடாதனா? இந்த கர்மத்தெல்லாம் சீக்கிரமா பொறுக்கின்னு கிளம்பு. எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் என்ன ஃபோன் பண்ணாம இருக்காரு? நம்ம ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதான். தேவராஜ் போனும் ஆஃப்ல இருக்கு, அவர் போனும் ஆஃப்ல இருக்கு. ரெண்டு பேரும் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணி தொலைறாங்கன்னு தெரியல. ஹலோ ஹலோ அம்மா, அது வந்து சொல்லுடா, சொல்லி தொலை. அண்ணாச்சிக்கு அண்ணாச்சி. டேய், விஷயத்த சொல்ல போறியா இல்லையா? என்ன அம்மா, அது வந்துமா. ஏன்டா அழுவுற? என்ன விஷயம்? அண்ணாச்சி நம்ம அண்ணாச்சி எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாருமா. என்னடா சொல்ற? ஆமாமா, அண்ணாச்சி நம்ம எல்லாரையும் அண்ணாச்சி போயிட்டாருமா. நம்மளை விட்டு போயிட்டாரா? அண்ணாச்சியோட கார்ல யாரோ பாம்பு வச்சிட்டாங்கம்மா. கலெக்டர் போய் பார்த்துட்டு திரும்ப போகுது. ஏன்டா எப்ப பார்த்தாலும் தேவதாஸ் மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? விஜய்க்காக கலெக்டர் வரைக்கும் பேசிட்டு வந்துட்டேன். இன்னும் எதுக்காக மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்க? ஏதோ ஒரு வகையில் விஜய்க்கு ஹெல்ப் பண்ண. ஆனா நான் இப்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கிறது சந்தியாவாலடா. கிட்டத்தட்ட ரெண்டு பொண்டாட்டிக்கார மாதிரி ஆயிட்டடா நீ. ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் சந்தியா. ரொம்ப பாவண்டா நீ. டேய், நீ என்ன கலாய்க்கிறியா இல்ல கவலைப்படுறியா? டேய், நான் உன் நண்பன்டா. உன் கஷ்டத்தை பார்த்து நான் ஏன்டா கலாய்க்கணும்? சந்தியாவுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, சால்வ் பண்ணிடலாம். சந்தியாவே தாண்டா பிரச்சனை. குடிச்சு கும்மாலம் போட்டு நீ ரூமையே நாசம் பண்ணிட்டு போயிட்ட. கரெக்டா அந்த நேரம் பார்த்து சந்தியா அங்க எப்படி வந்தான்னு தான் தெரியல. என் ரூமோட அட்மாஸ்பியரை பார்த்துட்டு நான் விஜயோட குடும்பம் நடத்துறதா பேசுறா. நான் விஜயை காஞ்சிபுரம் கூட்டிட்டு போனதையும் எப்படியோ கவனிச்சிருக்கா. இதெல்லாம் அவளுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு புரியலடா. ஆமா, அன்னைக்கு நீ தானே என் பக்கத்துல இருந்த. அந்த வளையல் துண்டெல்லாம் எப்படி வந்துச்சு? அதெல்லாம் வந்து சந்தியாவே போட்டுட்டு டிராமா பண்ணலாம்.
அந்த ரிசர்ச் எல்லாம் இப்ப எதுக்கு? நீ சந்தியாவை மீட் பண்ணி உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? சந்தியாவோட அம்மாவும் இதே தாண்டா சொன்னாங்க. என் பொண்ணை எப்படியாவது சமாதானப்படுத்தப்பான்னு கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் நான் சொல்கிற எதையுமே அவள் காதில் வாங்குற நிலைமையில இல்லைடா. அவள் கோவமே எங்கள் 2 பேரையும் பிரிச்சிருவோன்னு பயமாக இருக்குடா. அவ கோவம் இல்லடா, என் சாபம் தான் உங்க 2 பேரையும் பிரிக்க போகுது. டேய், ஏதாவது ஐடியா கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி சைலண்டாக உட்காந்துட்டு இருக்கா? ஏய், உனக்காக தான்டா யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, வந்த உடனே கேட்கலாம்னு நினைச்சேன். உன் கண்ணத்துல என்ன காயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, கதவுல இடிச்சுக்கிட்டேன். யாருக்கிட்ட காது குத்துற? பார்த்தா இடிச்சுக்கிட்ட மாதிரி தெரியல, யாரோ அடிச்ச மாதிரி இருக்கு. கார்த்தி, இது ஏன்டா பெரிய இஷ்யூ ஆக்குற? விடுறா. டேய் மச்சான், நான் உன் நண்பங்கிறது உண்மைன்னா நடந்தது என்னன்னு சொல்லு. என் கூட பேச பிடிக்காம சந்தியா கிளம்பிக்கிட்டு இருந்தா. நான் அவள் கையை பிடிச்சி இழுத்தேன். அவள் கோவப்பட்டு கத்தி சீன் கிரியேட் பண்ணிட்டா. அவளோட கார் டிரைவர் கோபி நான் அவகிட்ட ஏதோ கெலாட்டா பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு வந்து என்னை அடிச்சிட்டா மச்சான். சி, எவனோ ஒரு டிரைவர்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறியா? உனக்கு வெக்கமா இல்ல? அவனை திருப்பி அடிக்கணும்னு உனக்கு அறிவு இல்ல? டேய், திருப்பி அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லடா. சந்தியா முன்னாடி சண்டை போட்டு என்ன நானே அசிங்கப்படுத்திக்க விரும்பலடா. இதுக்கு மேல எப்படி அசிங்கப்படுத்துறது? லவ்வர்னு கூட பார்க்காம டிரைவரை விட்டு அடிக்க விட்டுருக்கா, அதுவே பெரிய அசிங்கம். அடி வாங்கின அவமானமே இல்லாம இப்படி அமைதியா வந்து உட்காந்துருக்க பாரு, இதாண்டா எல்லாத்த விட பெரிய அசிங்கம். டேய், நான் தான் சொல்றேன்ல, நான் திருப்பி அடிக்க போனா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும்டா. சந்தியாவை எந்த வகையிலையும் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அதோட அந்த டிரைவர் மேலே எந்த தப்பு இல்லைடா. சந்தியா தான் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டா. அடி வாங்கினவன் நானே அதை மறந்துட்டு உட்காந்துருக்கேன். நீயும் அதை மறந்துட்டு ஏதாவது ஐடியா கொடுக்கறதுக்கு பாரு. ஐடியா தானே சொல்றேன்டா. டேய் நவீன், என்னடா ஆச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டுமா. என்னடா இது? சாரிம்மா, நீங்க ஹாஸ்பிடல்ல இருந்தபோது எக்ஸாம் வந்துருச்சு, அதான் சரியாவே எழுதலம்மா. மார்க்ஸ் கூட குறைஞ்சு போச்சுமா. ஆமா, மார்க்ஸ் எல்லாம் குறைவா தான் இருக்கு. பட் டோன்ட் வரி, இட்ஸ் ஓகே. அடுத்த எக்ஸாம்ல நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கணும். ஓகே? ஓகேம்மா. கம் ஆன். ஆமா, இப்போ என்ன சைன் வாங்கணுமா? ஆமாம்மா. போய் அப்பா கிட்ட வாங்கிக்க போ. அப்பா, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டுப்பா, சைன் போடுங்கப்பா. ஏய், என்னடா இது? சரண்யா, ரிப்போர்ட் பாத்தியா? ஆமா, பார்த்தேன். அப்பா, நான் அம்மா கிட்ட ஏற்கனவே காமிச்சிட்டேன். உங்ககிட்ட தான் அம்மா சைன் வாங்க சொன்னாங்க. என்ன சரண்யா இது? ரவி, போடுங்க, சின்ன பையன் தானே, ஏன் ஃபர்ஸ்ட் பண்றீங்க? போடா, இனிமே ஒழுங்கா படி. என்ன மார்க் வாங்கியிருக்கா? பல சமயங்கள்ல நீ பழைய சரண்யாவான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சரி, புது சரண்யான்னு வச்சுக்கோங்க. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் சரண்யா. போன எக்ஸாம்ல நவீன் நல்ல கிரேட் தான் வாங்கினான். ஆனா நீ ஏன் டாப் கிரேட் வாங்கலன்னு சின்ன பையனு கூட பார்க்காம அவனை நீ டார்ச்சர் பண்ண. நியாயமா பார்த்தா நீ இப்ப அவன் மேல கோவிச்சுக்கிட்டு இருக்கணும். ஆனா ஒண்ணுமே பண்ணல. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இட்ஸ் வெரி சிம்பிள் ரவி. நான் நவீனோட படிப்பு விஷயம் மட்டும் இல்ல, நான் என்னோட லைஃப் அப்ரோச்சை மாத்திக்கிட்டேன். இந்த அப்ரோச் சரியானதுன்னு நீ நினைக்கிறியா? Why not? Of course. ஓகே, நவீன் விஷயத்தை எடுத்துக்கோங்க. சின்ன பையங்க ஜாலியா விளையாடட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், லைஃபை என்ஜாய் பண்ணட்டும். படிக்கணுங்கிற இன்டென்ஷன் எப்போ வருதோ அப்ப படிக்கட்டும். ஓகே ரவி, என்ன சரண்யா? இந்த நியூஸை பாருங்க. தொழிலதிபர் அண்ணாச்சி மர்மமான முறையில் மரணம். காரில் குண்டு வைத்தது யார்? போலீசார் தீவிர விசாரணை.
என்ன சரண்யா, இதை யார் செஞ்சிருப்பாங்க? எனக்கும் அதான் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு சரண்யா. கடைசியா அந்த ஆளை நீதான் போய் பார்த்துட்டு வந்திருக்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஆளுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? சான்ஸே இல்ல ரவி. அந்த ஆளை நான் போய் பார்த்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா உனக்கும் அண்ணாச்சிக்கு இருக்கிற பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு யாரோ கிளவரா பிளான் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. எதுக்கு நீ ஜாக்கிரதையா இரு சரண்யா. அந்த ஆளை யார் கொண்டு இருப்பா? ஒருவேளை சின்னாவா இருக்குமோ? சிச்சே, என்கிட்ட கேட்காம அவன் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டான். பிரச்சனையை சால்வ் பண்ணலான்னு அந்த ஆள் வீட்டுக்கு போனா பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. Shit. டேய் மச்சான், நான் சொல்றத கவனமா கேட்டுக்கங்க. நீங்க அடிக்க வேண்டிய ஆளு பேரு கோபி, சந்தியாவோட கார் டிரைவர். வேலையை முடிச்சிட்டு காரை கொண்ட வீட்டில் விட்டுட்டு நான் சொல்ற வழியில தான் அவன் வருவான். நீங்க 8ல இருந்து 8:30 அங்க போய் அவன் கதையை முடிச்சிட்டு வாங்க. மச்சான், குவார்டர் கட்டிங்க இல்ல ஃபுல் கட்டிங்கா? டேய், அது உன் கெப்பாசிட்டியை பொறுத்துடா. அவன் ஃபுல்லுக்கே தாங்குவான். டேய், நாங்க சரக்கை பத்தி பேசல, ஆளை ஃபுல்லா தூக்கணுமா இல்ல அரைகுறையா விட்டுட்டு வரணுமான்னு கேட்குறோம். அவனுக்கு குவார்டர் இல்ல, கட்டிங்கே போதும். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. கோபி அடிக்கிறப்ப சுப்பிரமணி மேலையாடா கையை வச்சிங்கன்னு சொல்லி சொல்லி அடிக்கணும். எங்க சொல்லுங்க? ரமணியா? டே ரமணி இல்லடா, சுப்பிரமணிடா. போறதுக்கு முன்னால நல்ல டயலாக மனப்பாடம் பண்ணிட்டு போங்க. அவனை சரியா அடிக்கலன்னாலும் பரவாயில்ல, அடிக்கும் போது சுப்பிரமணின்னு பேரை சொல்லி சொல்லி அடிக்கணும். சரி, துட்டு குடு. இப்போ அதை அட்வான்ஸாக வச்சுக்கோங்கடா. நீங்கள் அடித்ததுக்கு அப்புறம் அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மீதியை தரேன். ஓகேவா? ஓகே மச்சான். ஓகேடா. சரி, கிளம்புங்க. மவனை உனக்கு வைக்கிறேன்டா. டேய், அறிவு இருக்காடா உனக்கு? ரோட்ல எப்படி வண்டி ஓட்டணும் தெரியாது? உனக்குலாம் யாரா லைசென்ஸ் கொடுத்தது? உங்க அப்பன் தான். டேய், தப்பையும் பண்ணிட்டு தெனாவட்டா வர பேசுறியா? ஒழுங்கா வண்டி எடுத்து வீட்டுக்கு போய் சேர்றா. எடுக்க முடியாதுடா, என்னடா பண்ணுவ? அப்போ அடி வாங்கிட்டு தான் எல்லாரும் வீட்டுக்கு போவீங்க. என்னது? அடிச்சிருவியா? இதோ பாரு, இவர் நம்மள அடிக்கிறாராம். அடிச்சாலும் அடிப்பான்டா. நம்ம சுப்பிரமணி மேலேயே கை வச்சோனாச்சே. நம்மள அடிக்க எவ்வளவு நேரம் ஆக போகுது? சுப்பிரமணி தப்பு பண்ணான், அதனால தான் அவனை அடிச்சேன். அவனை அடிச்சு இப்ப நீயும் தப்பு பண்ணிட்டடா. ஏய், இவங்கிட்ட என்னடா பேச்சு? போடுற அவனை. டேய், தப்பு பண்ணாதடா, டேய். டேய், யாரா நீ? டேய், அவன் தப்பு பண்ணாதடா. டேய், அடிக்காதீங்கடா, டேய். டேய், அவன் தப்பு பண்ணாதடா. அதனால டேய், விடுடா, டேய். டேய், அடிக்காதீங்கடா. டேய், டேய். டேய், விடுடா. டேய், வாடா. டேய், ஐயோ, விடுடா. ஐயோ, ஐயோ. டேய், அடிக்காதீங்க, டேய். டேய், அடிக்காதீங்க, டேய். டேய், விடுடா, டேய். டேய், அடிக்காதீங்க. டேய், டேய், விடுடா, டேய். போதுடா, செத்துற போறான். டேய், இனிமே சுப்பிரமணி விஷயத்தை தலையிட்ட நடக்கிறதே அவ்வளோதான். ஏய், இதுக்கு மேல அவன் தாங்க மாட்டான். வாங்கடா போலாம். ஆமா, வாங்க போயிடுவோம். சீக்கிரம் இருங்கடா, யாரும் பாக்குறதுக்குள்ள போயிடலாம். சீக்கிரம் போ. அம்பிகா, இந்த பேனாவை உனக்காக நான் ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் தான் படிக்கல, நீயாவது படிச்சு பெரிய ஆளா வரணும். உன்னை ஆளாக்கி சந்தோஷமா வாழ வைக்கணுங்கிறது தான் என்னோட லட்சியமே. என்னோட ஞாபகார்த்தமா எப்பவும் இந்த பேனா உன்கிட்டயே இருக்கணும்.
நிறுத்து நிறுத்து நிறுத்து. பின்னாடி போ, பின்னாடி போ, பின்னாடி போ. ஆ. ஏ பாப்பா, பாப்பா நெல்லுமா. நீ அபிராமியோட ஊர்ல இருந்து வந்த பொண்ணு தானே? என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை என் கார்ல அடிபட்டு கீழே விழுந்தேன். நான் கூட உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டேனே. ஆமா, நீ தங்கியிருந்த வீட்டை விட்டுட்டு எங்க போன? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, பேச முடியாதா? உனக்கு என்னாச்சு? ச்சே, பேச முடியாதுன்னு சொல்ற குழந்தை கிட்ட போய் விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பாப்பா, என் கூட வரியா? நான் உன்னை அபிராமி கிட்ட கூட்டிட்டு போறேன். என்ன என்ன நம்ப மாட்டியா? ஒரு கலெக்டரை சுட்டுட்டாங்கன்னு சொல்லித்தானே அபிராமிய உள்ள போட்டிருக்காங்க. அந்த கலெக்டரோட ஹஸ்பண்ட் நான் தான். நான் என் வைஃப் கிட்ட பேசி அபிராமிய விடுதலை பண்ண சொல்றேன். ஐ ப்ராமிஸ். இப்ப சொல்லு, என் கூட வரியா? போலாமா? வா. ஏய் சார், இந்த பொண்ணு சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு நல்ல ஹோட்டல் போங்க. சரிங்க சார்.